வணக்கம். நான் உங்க அடகிந்தர். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குவார்டர் பாலாஜி, சாரி 10 ரூபா பாலாஜின்னு பேராயிடுச்சு. நம்ம செந்தில் பாலாஜி எதுக்கு 10 ரூபா பாலாஜினா, இந்த 10 ரூபா பாலாஜி பத்தி விஜய் பாடினார்ல, அந்த பாட்டுக்கு எத்தனையோ பேர் ரீல்ஸ்ல மோகத்துல நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் ஆடுறாங்க. அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபேமஸ் ஆனது ஒரே ஒரு காரணம், நல்ல காரியம் பண்ணாங்க டிஎம்கே. இந்த மாதிரி ஆக்சுவல் டிஎம்கே ஏன் நல்ல காரியம் பண்ணலன்னா, நம்ம யார் அது வேற, நம்ம சிஎம் இவன் கோடி கொள்ளடிச்சிட்டான், பல பேர் வைத்து அடிச்சு சம்பாதிச்சிட்டான்னு சொன்னது நம்ம சிஎம் ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசினது இதே செந்தில் பாலாஜி. அது வேற, ஏன்னா வேற கட்சியில இருந்தாங்க. இப்ப ஒரே கட்சியில வந்து சேர்ந்ததுனால இது நாரவாயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே கூட்டு களவாணி மாதிரி கொள்ளடிச்சதுல பங்கு பிரிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பக்குவம் ஆயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க பேசினதுதான் இப்ப மாத்தி பேசுறாங்க. யாரு மாத்தி பேசுறது? இன்னொன்னு, செந்தில் பாலாஜி இவ்வளவு வேகமா வந்து நம்ம எதுக்கு இவ்வளவு அக்கறை அண்ணாமலைக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு 2 பேர் கூட்டணியா மறைமுகமா அப்படின்னு இருக்காங்க டிவிக்கு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி சரி, அண்ணாமலையும் சரி, விஜயும் சரி, விஜய் கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் இந்த பிரச்சனை விசாரிக்காதீங்கன்னு சொல்ல, அண்ணாமலையும் சரி, விஜயும் சரி, எடப்பாடி பழனிசாமி இந்த விசாரணைய போலீஸ்காரங்க விசாரிச்சா நேர்மையா விசாரிக்க மாட்டாங்க, சிபிஐக்கு மாத்துக்கன்னு 3 பேர் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு தப்பு? அதே மாதிரி வேகமா வந்து ஆத்திர அவசரத்துல வேர்வை வர அளவுக்கு வேகமா வந்து ராத்திரோட ராத்திரா வந்து இப்ப சிஎம் கேட்கிறாரு, எதுக்கு அவசியம்? யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் குழு அமைச்சு வர வைக்கிறதுக்கு என்ன அவசியம்? மத்த இது விஷயத்துக்கு வரல அப்படின்னா, மத்த விஷயம் வந்து ஏர் ஷோ இருக்கட்டும், அதுல இருந்ததா இருக்கட்டும், கள்ளசாராயம் குடிச்சு இருந்ததா இருக்கட்டும், அது ஆளுங்கட்சி, உங்க கட்சியில ஆளுங்கட்சியா நீங்க அப்போ அதனாலதான் வரல. இப்போ ஆப்போசிட்ல இருந்தாலும் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் ஸ்டேட் கவர்மெண்ட். நான் இல்லடா ஜில்லா அப்படின்னா, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்து பேசுறீங்கன்னா, கட்சியை கொடுத்தீங்களா, என்ன போராட்டம் பண்ணீங்க? அவ்வளவு சீக்கிரம் எதுக்கு வரல அப்படின்னா எல்லா பொதுமக்களும் கேட்கறது. நீங்க சொல்றீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் வந்தாங்கன்னா, எல்லா பொதுமக்களும் கேட்கற, குடிச்சு விஷஜார குடிச்சு இறந்தது உங்க ஆட்சியில, அதுக்கு போகாத ஒருத்தவங்கள போல, அந்த கண்ணீர் வடிச்சவனா இருக்கட்டும், அது சிஎம் இருக்கட்டும், பிஎம் இருக்கட்டும், சிஎம் இருக்கட்டும், உங்க துணை சிஎம் இருக்கட்டும், பிஎம் இல்ல, பிஎம் வர மாட்டாங்க ஏன்னா ஸ்டேட்டுக்குள்ள. உங்களுக்கு என்ன பிஎம் இருக்கு? யாரா இருக்குங்க? எடப்பாடி இது யாரு, நம்ம செந்தில் பாலாஜியும் நம்ம சிஎம் இருந்தா போதும். மொட்டை தமிழ்நாடு உங்க பேர் பட்டாளி எல்லாம் விடுங்க. ஏன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி குறை சொன்னீங்க. அவ்வளவு கணக்கே புக் இல்லைங்க, அடிஷனல் புக்கே வாங்கலாம், ஷீட்ல அடிஷனல் புக்கே வாங்கலாம். அந்த அளவுக்கு கொடுமையா பேசியிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எடுத்த கேளுமா இருங்க. அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவசரம் வந்து, அதே மாதிரி சிஎம் அவசரமா வந்து பிரஸ் மீட் கூப்பிடாம சோசியல் மீடியா வீடியோ போடுறாங்க. எதுக்கு போய் வந்தீங்களா, பரப்பாதீங்க, ஏன்னா நாங்க ஓட்டு கேட்டு பிச்சை கேட்டு வரணும், அடுத்த 5 வருஷம் கொள்ளடிக்கணும். கேளுங்க, தப்பு பண்ண செந்தில் பாலாஜி தப்பு பண்ணா ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாரு யார விஜய்க்கு. நான் சொல்றேன், நீ ஒத்துக்கலடா, அடுத்தவங்களுக்கு தப்பு சொல்லாம இரு. நீ பண்ண தப்புக்க உங்க கட்சியில எவனுமே ஒத்துக்க மாட்டீங்க. அடுத்த வருஷம் 1 வருஷம் ஜெயிலுக்கு வச்சா உங்களுக்கு புத்தி வராது. தூக்கு தண்ணியே கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தி வராது. மொத்த ஜெயிலையுமே பட்டா போட்டு லீஸ் போட்டு டிஎம்கே கொடுத்தாலும் பத்தாதுங்க. தமிழ்நாடு ஜெயிலாக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க டிஎம்கே ஆளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொல்றேன்னா, மாத்தி மாத்தி நீங்களே குறை சொல்லிக்கினீங்க. சிஎம் பத்தி செந்தில் பாலாஜி பத்தி ரொம்ப நல்ல விதமா இப்ப பேசுறாரு. கோடு போட சொன்னா ரோடே போடுவாங்கன்னு. ஏன்னா 1000 ரூபாய் கொள்ள அடிக்க சொன்னா 10,000 ரூபாய் அடிக்கிற ஆளு செந்தில் பாலாஜி அப்ப சொன்னீங்க, நான் சொல்ல, நீங்க சொன்னது. வாயில வயிற்றுல வச்சு சம்பாரிச்சவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னு யாரு? செந்தில் பாலாஜி, நான் சொல்ல, சிஎம் சொன்னாரு. அந்த வீடியோ பாருங்க, நான் இல்லைங்க, நீங்க பாருங்க, சரிங்களா? இன்னொன்னு, அதே மாதிரி எதுக்கு இப்ப அவசரம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி தங்களின் ஆட்சி பிரகாரம் 10 ரூபா வந்து நாங்க கொள்ளையடிக்கல, எந்த ஒரு புகார் வந்தாலும் டாஸ்மாக் உடனே நடவடிக்கை இருக்குன்னா, இதே ஒரு 10 நிமிஷத்துல ஒரு வீடியோ கேட்கிறோம். நாங்க என்ன புதுசா 10 ரூபா வாங்கிட்டோம், ஏடிஎம்கேல வாங்கினாங்க, நாங்களும் வாங்குறோம் அப்படின்னு சொல்றது. நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தது அவங்க செஞ்சதை செய்ய மாட்டேன்னு சொன்னது, அவங்க செஞ்சதை செய்யறோன்னு சொல்லல. அதே மாதிரி மேயர் பிரியா எல்லாம் பொது பிரைவேட்டா கொடுத்துட்டாங்க. 8 ஜோனை கொடுத்துட்டாங்க, நாங்க 2 ஜோன் தான் கொடுத்தோம். நான் வந்து வலது கையை வெட்டி எடுத்துட்டேன். நான் வந்து வெறும் வந்து விரல மட்டும்தான் வெட்டி எடுத்தேன். உங்க ஆக்சுவல் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே எக்ஸாம்பிள் நடந்த சொல்ல, அவங்க சொல்றது ஏடிஎம்கேல வலது கை எடுத்தாங்க, நாங்க வெறும் விரல மட்டும் தான் வெட்டி எடுத்தோம். ஏங்க, அவங்க வெட்டி எடுத்தாலும் லெப்ட் கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்க சாப்பிட்ற கையில விரல எடுத்துட்டா நீங்க எங்க ஆக்சுவலி இந்த மேற்கையாவும் லாபம் இல்லையா அம்மா உணவகத்துல. அதே மாதிரி
10 ரூபா பாலாஜி ஏடிஎம்கேல வாங்குறாங்க, அதுல நாங்க வாங்குறோம் 10 ரூபா வாங்கணும் அப்படின்றாங்க டாஸ்மாக்ல. என்ன கேவலமான ஒரு ஜென்மங்க இவங்கலாம். என்ன எனக்கு புரியலைங்க எதுக்கா அப்படி பண்றாங்க. அப்ப கேட்டா தப்பு செஞ்சா ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் தப்பு செய்யறதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. எந்த காலத்து டிஎம்கே ஒத்துக்காது. இந்த மாதிரி கேவலமான ஆட்சி நாங்க எல்லாருமே சொல்றேன். டிஎம்டிகே போட்டிருக்கேன், காங்கிரஸ் போட்டிருக்கேன், ஏடிஎம்கே போட்டிருக்கேன், டிஎம்கே போட்டிருக்கேன். வேற மாத்து கட்சி இல்லாம இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்கன்னு போட்டிருக்கோம். இப்போ மாத்து கட்சிகள் நிறைய இருக்கு. தயவு சொல்றேன் இந்த மாதிரி கேவலமா அரசியல் பண்ணாதீங்க. இது மக்கள் உயிர், சரிங்களா? தயவு சொல்றேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.